காட்டில் சிங்கமும் மானும் நண்பர்களாக இருக்காங்க. எப்படின்னா, அந்த சிங்கம் வந்து எந்த சூழ்நிலையில் எனக்கு உணவே இல்லை, நீ தான் உணவுன்னு இருந்தால் கூட உன்னை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்து 2 பேரும் சிறந்த நண்பர்களாக மாறி அந்த காட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி அந்த மானும் சிங்கமும் இருக்கும்போது அந்த மானுக்கிட்ட ஒரு குட்டி மான் வந்து சேருது. அந்த 2 மானும் நண்பர்களாக இருக்காங்க. இப்படி எல்லாருமே நண்பர்களாக இருக்கும்போது ஒரு நாள் ஒரு தடவை சிங்கத்தை காணும் அப்படின்னு சொல்லி 4 நாளாக காணும் அப்படின்னு சொல்லி மான் தேடிட்டு இருக்கு. அப்போ அந்த குட்டி மான் வந்து சொல்லுது, உங்கள் ஃப்ரெண்டை வந்து வலையில் மாட்டிக்கிட்டாரு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, அங்கே வந்து பாருங்க அப்படின்னு. போய் பார்த்தா அந்த சிங்கம் ரொம்ப மெலிஞ்சு போய் படுத்திருக்கு. வலையில் மாட்டிகிட்டு இருக்கேன், நான் வேடன் விரிச்ச வலையில் தெரியாமல் வந்து நான் மாட்டிக்கிட்டேன், என்னை காப்பாற்று அப்படின்னு. நான் ஐயோ நண்பா நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மான் வந்து ரொம்ப பொறுமையாக அந்த வலையை கடிச்சிட்ருக்கு. உடனே இந்த குட்டி மான் சொல்லுது, நீங்கள் ஏன் இவ்வளோ பொறுமையாக கடிக்கிறீங்க, நீங்கள் நல்லா வேகமாக இழுத்தீங்கன்னா அந்த சிங்கம் வெளியில் வந்துடும், நீங்கள் ஏன் பொறுமையாக கடிக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு இந்த மான் பதிலே சொல்லாமல் திரும்பி பொறுமையாகவே கடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு, அதாவது புன்னகையை மட்டுமே பதிலாக கொடுத்துட்டு திரும்பி கடிக்குது. இது பொறுமையாக எடுக்க அந்த மான் கேட்டுக்கிட்டே இருக்குது, ஏன் பொறுமையாக கடிக்கிறீங்க, வேகமாக எடுங்க, வேடன் வந்துருவான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த மான் வந்து அதை கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் வேடன் பக்கத்தில் வர்றது தெரிஞ்சோடனே வேகமாக பிடிச்சி இழுக்குது. அந்த சிங்கம் வெளியில் வந்து 3 பேரும் தப்பிச்சு போயிடுறாங்க. ஒரு இடத்துல போய் நிற்கும் போது அந்த மான் கிட்ட கேட்குது இந்த குட்டி மான், ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி வேகமாக இழுக்காமல் பொறுமையாக இழுத்தீங்க. அந்த சிங்கம் எனக்கு மட்டும்தான் சத்தியம் பண்ணியிருக்கு, நான் அது மாட்டியிருந்த வேகத்துக்கு 4 நாளாக சாப்பிடாமல் இருந்ததுனால நான் வெளியில் இழுத்த உடனே வந்து முதல்ல ஒன்றை தான் சாப்பிட்ருக்கோம், நீ என்னை நம்பி வந்த உடனே நான் காப்பாற்றணும் இல்லையா, அதனால தான் நான் அவ்வளோ பொறுமையாக செஞ்சேன் அப்படின்னு. இந்த மானுக்கு தான் எத்தனை ஒரு சிறப்பான உயர்ந்த எண்ணம் இல்லையா, தன்னுடைய நண்பனையும் காப்பாற்றணும், தன்னை நம்பி இருக்கிற ஒரு உயிரையும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு உயர்வான எண்ணத்தால் அந்த மான் ஒரு சிறந்த குருவாக மதிக்கப்பட்டு